அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளையும் தாண்டி நாட்டில் நடந்த பல விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம், பேசப் போகின்றோம். சரி, முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சஜித் இணைவாரானால் தடையை நீக்க தயார், ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை, கண்டியில் ஜனாதிபதி ரணில் என்ற செய்தி வந்திருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க தீகவாயி தூபிக்குள் புனித தாது பொக்கிஷங்களை வைக்கும் நிகழ்வு நேற்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்புடன் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் அங்கு இருக்கின்றது. ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவுக்கு ஆதரவாகவே நான் செயற்பட்டுள்ளேன். பொதுஜன பெரமுனவின் ஆதரவினால் தான் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டது. நாட்டுக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எம்முடன் கைகோர்த்தால் ஐக்கிய தேசிய கட்சியில் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி கட்சி உறுப்புரிமையை மீண்டும் வழங்குவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. அதே நேரத்தில் மேலும் பாடசாலைக்கு பேருந்து வழங்க நிதி எவ்வாறு கிடைத்தது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டால் ஊழலுக்கு எதிராக அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட தயார் எனவும் ஜனாதிபதி நிபந்தனை விதித்தார். கண்டி நகரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஒன்றிணைந்த வெற்றி பெறுவோம் என தொனிப்பொருளிலான அரசியல் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அதிகாரத்தை வழங்கும் போது அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தன எமக்கு கற்பித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு அவ்வாறே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. நெருக்கடியான சூழலின் போது எனக்கு அதிகாரம் கிடைத்தது. நான் அதனை பெற்று கொண்டு நாட்டை பாதுகாத்தேன். நாடு மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட வேளை அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாஸ், ஜெயவர்தன ஆகியோரை நினைத்து கொண்டு சவால்களை பொறுப்பேற்றேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் எதனையும் செய்திருக்க முடியாது என்பதை இச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிட வேண்டும். அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு பலமுறை ஆலோசனை வழங்கினேன். எனது ஆலோசனைக்கு பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அதே நேரத்தில் ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. நான் ரணசிங்க பிரேமதாசவை தவிர்த்து எந்த ஜனாதிபதியையும் பாதுகாக்கவில்லை. ரணசிங்க பிரேமதாசவுக்கு எதிராக கட்சியின் குற்றப்பிரேரணை கொண்டு வரப்பட்ட போது நானே முதலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டை பாதுகாக்க எம்முடன் ஒன்றிணை வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாட்டுக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எம்முடன் ஒன்றிணை வேண்டும். அவ்வாறு இணைந்து கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சியில் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி கட்சியின் உறுப்புரிமையை மீண்டும் அவருக்கு வழங்குவேன். நான் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாட்டில் ஏதும் இருக்கவில்லை. தற்போது எரிபொருள் தாராளமாக கிடைக்கிறது. இவர் இதனை கொண்டு பாடசாலைகளுக்கு பேருந்து வழங்குகின்றார் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டியில் பேசும்போது தெரிவித்திருக்கின்றார். ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். இந்த பேருந்து பாடசாலைகளுக்கு பேருந்து வழங்க நிதி எவ்வாறு கிடைத்தது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டால் ஊழலுக்கு எதிராக அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட தயார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த நிதி எவ்வாறு வந்தது, எப்படி வந்தது என்று இன்று அல்லது நாளை அதற்கு பதில் கொடுப்பார். அப்படித்தானே, ஏதாவது ஒரு விடயத்தை கேட்டால் அதற்கு உடனடியாக பதில் கொடுக்க முடியாது. எனவே நாளை அல்லது இன்று அதற்கான பதிலை சஜித் பிரேமதாசவோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களோ வழங்குவார்கள் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்றும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு வழக்கு பரிசீலனைக்கு வருகிறது. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய மனு மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட தரப்புகளால் இடையீடு மனுக்களும் தாக்கல் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசியலமைப்பின் 19வது திருத்த சட்டம் முறையாக நிறைவேற்றப்படாமையால் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தி அதனூடாக அனுமதியை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் ஊடாக அரசியலமைப்பு மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான நீதியரசர்களான அர்ஜுன உபேசேகர் மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் இன்று இந்த மனு பரிசீலனைக்கு எடுக்கப்பட உள்ளது. சட்டத்தரணி அருண லக்சிரி
உணவாட்டுன இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழு, அதன் உறுப்பினர்கள், பாராளுமன்ற செயலாளர் நாயகம், அதே போன்று சட்டமா அதிபர் ஆகியோர் இம்மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இதனிடையே இன்றைய தினம் இந்த மனு பரிசீலிக்கப்படும் போது இடையீட்டு மனுதாரர்கள் பலரும் மனுவில் தலையீடு செய்ய தொடர்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி கோரிக்கை போட்டிருக்கின்றார்கள். அதாவது எனவே இது தொடர்பாக அதாவது பலரும் மனுவில் தலையீடு செய்ய கோரிக்கை முன்வைக்க உள்ளனர். குறிப்பாக மனுவை விசாரணைக்கு ஏற்காது தள்ளுபடி செய்ய கோரி ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்ம பண்டார, அதே போன்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபர்மான் காசிம் ஊடாக இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதனை விட மேலும் சில அரசியல் கட்சிகள் சார்பிலும் சிவில் அமைப்பினராலும் இடையீட்டு மனுக்கள் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளன என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது தேர்தலை தாமதிக்க முயற்சிக்கும் ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடும் குற்றச்சாட்டு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மொட்டு ரணிலை அங்கீகரிக்காததால் தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சி தொடரும் என்ற ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் வந்திருக்கின்றது. சாதாரணமாக இந்த இரண்டு செய்திகளுக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் தோன்றுகின்றது. காரணம், தேர்தலை தாமதிக்க முயற்சிக்கும் ஜனாதிபதி என்றும், அதே நேரத்தில் மொட்டு ரணிலை ஆதரிக்காததால் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சி தொடரும் என்றும் செய்தியும் வெளியாகின்றது. சரி, வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். ஜனாதிபதி முழு நாட்டுக்கும் நகைச்சுவைகளை முன்வைத்து வருகிறார். புண்ணியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியான ஒருவர் தேர்தலுக்கு பயந்து தேர்தலை நடத்தாமல் அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்து கொள்வதற்கு பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகிறார். இவ்வாறான ஒருவரை நான் எனது வாழ்க்கையில் பார்த்ததில்லை. போட வேண்டிய ஒவ்வொரு முடிச்சையும் போடுகிறார். சிறப்புரிமைகளை வைத்து பயனடைய நினைக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். பொய், மோசடி, நட்பு வட்டார அரசியலை தொடராமல் கிராமத்தையும் நகரத்தையும் நாட்டையும் அபிவிருத்தி செய்வதற்கும் பொதுமக்களை பலப்படுத்துவதற்கும் மக்கள் ஆணையை எனக்கு பெற்று தாருங்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு அச்சப்பட்டால் கொழும்பு ஏலில் அவரது மாளிகைக்கு சென்று சுடு தண்ணியில் நன்றாக குளித்து கொண்டு திரைப்படம் ஒன்றை பார்த்து கொண்டிருக்க முடியும். இல்லாவிட்டால் எம்முடன் தேர்தலுக்கு வாருங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி எந்த ஒரு தேர்தலுக்கும் எந்த ஒரு சவாலுக்கும் தயாராக இருக்கின்றது என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ராஜபக்சர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வீடு வீடாக சென்று அடிமட்ட பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள் இத்தரப்பினரே ஆவர். ராஜபக்சர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு டீல் போட்டு வீடு வீடாக சென்று சுவரொட்டிகளை ஒட்டினர். இவர்களை போன்ற திருடர்களுக்கு எனக்கும் எந்த டீலும் இல்லை. மஹிந்த ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வர கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு திரட்டும் திட்டத்தை இந்த மக்கள் விடுதலை முன்னணியினரை முன்னெடுத்தனர். நாட்டை அழித்து திருடர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் மக்கள் விடுதலை முன்னணியினர் செயற்பட்டாலும் அந்த திருடர்களுடன் இணைந்து பதவிகளை பெற்றுக்கொள்ள நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்றும், இவர்களின் புதிய திட்டம் கிராமத்துக்கு நீதிமன்ற அதிகாரங்களை வழங்குவதாகவும் 88 மற்றும் 89 ஆண்டுகளில் நீதித்துறை அதிகாரங்கள் கிராமத்து மக்களுக்கு வழங்கப்பட்டதால் பல உயிர்கள் பலியாகின என்றும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார். இதெப்படியோ ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அல்லது தாமதிக்க செய்வதற்கு பல முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன முயற்சிகள் எப்படி என்று. சரி, இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியினால் சஜித்தின் பாதுகாப்பை உடன் அதிகரிக்கவும். இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதை சுட்டிக்காட்டி அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்துகிறது. அஜித் பி பெரேரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதே போன்று தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன ஆகியோரது புகைப்படங்களுடன் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் ஒரு கொலை முயற்சி இடம்பெற்றது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது மயிரிழையில் அவர் உயிர் தப்பினார். அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கும் நிலையில் சஜித்தின் பாதுகாப்பை உடனடியாக அதிகரியுங்கள். காரணம், ட்ரம்ப் மீது கொலை முயற்சி இடம்பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் தேர்தலும் இலங்கையிலே நெருங்குகின்றது. எனவே சஜித் பிரேமதாசவுக்கும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கேட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வருகின்றது. சஜித்தின் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள், எதிர்க்கட்சி கோரிக்கை.
அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதை அனுமதிக்க முடியாது. இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதால் எமது எதிர்க்கட்சி தலைவரின் பாதுகாப்பை வீரகேசரி பத்திரிகையிலே அந்த செய்தி தொடர்கின்றது. பலப்படுத்துமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் ட்ரம்ப் மீதான தாக்குதலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஜனநாயக ரீதியான தேர்தல் நடவடிக்கைகள் மற்றும் அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதை விடுத்து ஜனநாயக விரோத செயல்களுக்கு இடமளிக்க கூடாது. அதே நேரத்தில் இந்த விசா தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார்கள். அதே போன்று சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் கோரியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அரசாங்கத்திடம் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு கோரி. இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனம் மூலமாக பாராளுமன்றம் வந்த ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழுக்களாக ஒரு பகுதிகளாக வெளியேறி ஒவ்வொரு கட்சிகளிலும் அல்லது ஒவ்வொரு கூட்டணிகளிலும் இணைந்து கொள்கின்றார்கள். அதே போன்று நிமல் லன்சா, அதே போன்று அனுர பிரியதர்ஷினி ஆப்பா போன்ற குழுவினர், சுசில் பிரேமஜயந்த போன்ற குழுவினர் அந்த கட்சியிலிருந்து சுயாதீனமாக செயற்பட தொடங்கி அல்லது அந்த கட்சியிலிருந்து விலகி தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபாலடி சில்வா அணியினருடன் சேர்ந்து மேடைகளிலே பேசி வருகின்றார்கள். அது தொடர்பான ஒரு புகைப்படம் வெளியாகின்றது இன்று வீரகேசரி பத்திரிகையில். ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் அனுர பிரியதர்ஷினியாப்பா, நிமல் லன்சா உள்ளிட்டோர் தலைமையிலான புதிய கூட்டணியின் கூட்டம் நேற்று பதுளையில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட படம் இங்கே வீரகேசரி பத்திரிகையினை முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இருவேறு கருத்துக்கள் இந்த கூட்டணிக்குள் இருக்கின்றது. அதாவது இந்த படத்தில் இருப்பவர்களோடு இருக்கின்றது. அதன் காரணம் என்னவென்றால் இந்த கூட்டணியில் இருப்பவர்களில் சிலர் கூறுகின்றார்கள், நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்பட வேண்டும், நாட்டை மிக மோசமான நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியவர் ரணில் விக்ரமசிங்க, எனவே அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய செயலாளராக பணியில் இருக்கக்கூடிய துமிந்த திசாநாயக்க சொல்கின்றார், இன்னும் 2 வாரங்களில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவோம், எங்களுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார், அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர் என்று குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே அங்கே மைத்ரிபால சிறிசேன விஜயதாச ராஜபக்சவை அறிவித்திருக்கிறார், இவர்தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்று. இப்போது நிமல் சிறிபாலடி சில்வா தரப்பினரும் இன்னும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கப் போகின்றார்களாம். இன்னும் எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் வரப்போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அண்மையில் களுத்துறையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் பேசும்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை முன்னால் வைத்து கொண்டே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச இவ்வாறு ஒரு கருத்தை சிங்களத்தில் சொன்னார். அப்பி நயாத்ன பயாத்ன என்று சொன்னார். அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் பயமும் இல்லை கடனும் இல்லை என்று சொன்னார். ஆனால் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார் சுசில் பிரேமஜயந்த கல்வி அமைச்சர். பயமில்லை என கூறுகின்றவர்கள் தப்பிச் சென்றதை மறந்து விட்டனரா சுசில் பிரேமஜயந்த கேள்வி என்ற செய்தி வந்திருக்கின்றது. எவருக்கும் பயமில்லை கடனில்லை என்று அரசியல் மேடைகளில் குறிப்பிடுபவர்கள் 2022ஆம் ஆண்டு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு கூட செல்ல முடியாமல் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதை மறந்து விட்டார்கள். தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட வியாபாரியை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க முயற்சிப்பது பிரிதொரு விளைவுக்கான ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் அவர் யாரை சொல்கின்றார் என்று. அதாவது தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட வியாபாரி அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், அவரை தான் குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் தவறான அரசியல் தீர்மானங்களால் பலவீனமடைந்த இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. பாரம்பரியமான சுதந்திர கட்சியின் மீது பெரும்பாலான மக்கள் இன்றும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆகவே இந்த புதிய கூட்டணியின் 2வது மாநாட்டின் ஊடாக சகல சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன், அனைவருக்கும் புதிய கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கின்றார். எனவே சுசில் பிரேமஜயந்த அவர்கள் இந்த கூட்டணியிலே இருக்கின்றார். நிமல் லன்சா தரப்பினருடன் தான் அவர் கூட்டணியில் இருக்கின்றார். எனவே அந்த கூட்டணி தற்போது
நிமால் சிறிபால்டி சில்வா கூட்டணியுடன் இணைந்து செயற்படுகின்றது. ஆனால் அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார்கள் என்பது இன்னும் திட்ட தெளிவாக உறுதியாக அறிவிக்கவில்லை. ஆனால் நிமால் லன்சா, சுசில் பிரேமஜயந்த, அனுர பிரியதர்ஷனயாப்பா உள்ளிட்டோர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். எது எப்படியோ இவர்களை நம்ப முடியாது. ஒரு நகைச்சுவை ஒன்று டிக்டாக்கிலே சகோதர சிங்கள மொழியிலே நகைச்சுவையாளர்கள் இருவரான ஜனப்பிரியா என்ற ஒரு நகைச்சுவையாளர்கள் ஒரு நகைச்சுவையை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். அதுக்கான நாளாக அந்த நகைச்சுவை இருக்கின்றது. ஒரு அரசியல்வாதி ஒருவர் சென்ற டிஃபெண்டர் ஒன்று விழுந்து இருக்கின்றது, விபத்திலே பிறண்டு இருக்கின்றது தலைகீழாக. அப்பொழுது அங்கே வந்த அரசியல்வாதியின் ஆதரவாளர்கள் கேட்கின்றார்கள், இந்த வண்டியிலிருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மந்திரி துமா எங்கே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த ஒரு நபர் சொல்கின்றார், அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் போல் நடிப்பவர் சொல்கின்றார், அவர் காருக்குள் இருந்து கொண்டு நான் பிழைத்து விட்டேன், நான் சாகவில்லை, நான் பிழைத்து விட்டேன், நான் சாகவில்லை என்று கத்தினார். நாங்கள் அவரை தூக்கி சென்று புதைத்து விட்டோம் என்று. ஐயோ, ஏன் அவரை புதைத்தீர்கள்? அவர்தான் சாகவில்லை சாகவில்லை என்று கத்தினாரே, பிறகு ஏன் புதைத்தீர்கள் என்று கேட்டதற்கு அந்த கிராமவாசி சொல்கின்றார், அரசியல்வாதிகள் என்று உண்மை பேசியிருக்கின்றார்கள், ஆகவே நாங்கள் அவரை இறந்து விட்டார் என்று புதைத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த கதை எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், அரசியல்வாதிகளின் கதைகளை நம்ப முடியாது. இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடுவார்கள். சரி, இப்படி இருக்கும்போது ரணிலை களமிறக்குவோம் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க சொல்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக களமிறக்கப்படுவார். அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அரசியல் தீர்மானத்தை எடுப்பார்கள் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க தெரிவித்திருக்கின்றார். எனவே ஷான் சேமசிங்கவும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே செயற்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியும் நிதி ராஜாங்க அமைச்சரும் வெவ்வேறான பாதைகளில் செல்ல முடியாதல்லவா. எனவே அவரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கித்தான் ஆக வேண்டும். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த வேண்டும் என நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக உள்ளார். தேர்தல் பணிகளுக்கு தேவையான நிதியை முழுமையாக விடுவிப்பதற்கு நிதி அமைச்சரான ஜனாதிபதி திரைசேரிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் சூழ்ச்சி செய்வதாக குறிப்பிடப்படுவது அடிப்படையற்றதாகும். பொருளாதார நெருக்கடியின் போது அரசாங்கம் எடுத்த தீர்மானங்கள் வெற்றி பெற்றுள்ளன. அரசாங்கத்தின் கடுமையான தீர்மானங்களினால் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆகவே தேர்தலை பிற்போட்டால் தற்போதைய முன்னேற்றங்கள் பலவீனமடையும் என்றும் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். அதே நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் பொதுஜன பெரமுன சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக அவரை களமிறக்குவோம். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் சிறந்த தீர்மானத்தை எடுப்பார்கள் என்றும் ஷான் சேமசிங்க தெரிவிக்கின்றார். இது எப்படியோ நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கப் போகின்றார்கள், எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க, இவர்தான் தற்போது ஒரு பேசும் பொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் தொலைக்காட்சிகளில், ஊடகங்களிலே. காரணம் என்னவென்றால், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட தெரிவிக்காத தகவல்களை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட விடுக்காத அறிவித்தல்களை இவர் விடுக்கின்றார். நேற்று தெரிவிக்கின்றார், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக பெரேரா, அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதமருமாக நாம் நாமல் ராஜபக்சவை தெரிவு செய்வோம். இது உறுதியான உறுதி, 100% உறுதி. இதை யாரும் மறுக்க முடியாது. மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் இதை அனுமதித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த விடயம், அதாவது தம்மிக பெரேரா ஜனாதிபதியாகவும் நாமல் ராஜபக்ச பிரதமராகவும் இருவரையும் அந்தந்த இடங்களுக்கு நியமிப்பதற்கு இவர்கள் பூரண விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று ரஷ்யாவுக்கான இலங்கை முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவிக்கின்றார். இதே எப்படியும் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது, பார்க்க வேண்டி, பேச வேண்டி, சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம். நம் நாடு தொடர்கின்றது. இந்த 19வது அரசியலமைப்பு குறித்து சிக்கல்கள்
வேடிக்கையாக இருப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். வேடிக்கையாக உள்ள 19 குறித்த சிக்கல்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை விடுக்கும் நாட்கள் அண்மித்துள்ள நிலையில் ரத்து செய்யப்பட்ட அரசியலமைப்பின் 19வது திருத்தம் குறித்து தற்போது பிரச்சினைகள் தோற்றம் பெற்றுள்ளமை வேடிக்கையாக உள்ளது. எமது வேட்பாளரே வெற்றி பெறுவார் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. அதாவது திவுளுப்பிட்டிவையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போது தான் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்திருக்கின்றார். சவால்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் அச்சமடையவில்லை. நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வரிகள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வரிகள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தாமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. நெருக்கடியான சூழ்நிலைகளில் தேசிய உற்பத்திகளுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்கியுள்ளோம். பொருளாதார நெருக்கடி நிலைக்கு தீர்வு காணும் திட்டங்கள் எம்மிடம் உள்ளன. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் மக்களின் நம்பிக்கையை மலினப்படுத்தும் வகையில் ஒரு சில செயற்பாடுகள் நிகழ்கின்றன. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் தொடர்பில் ஒரு தரப்பினருக்கு தற்போதுதான் பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுள்ளன. அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை ரத்து செய்து 20வது திருத்தத்தை நிறைவேற்றியதும் 20வது திருத்தத்தை ரத்து செய்து 21வது திருத்தத்தை நிறைவேற்றியதையும் ஒரு தரப்பினர் மறந்துவிட்டார்கள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளா அல்லது 6 ஆண்டுகளா என்ற சந்தேகம் ஒரு தரப்பினருக்கு தற்போது எழுந்துள்ளமை ஆச்சரியத்திற்குரியது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று உயர்நீதிமன்றம் தெளிவாக வியாக்கியானம் செய்துள்ளது. ஆகவே அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு இடம்பெற வேண்டும். தேர்தல் பிற்போடுவதற்கு முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஒருபோதும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சொல்கிறாரு. அதே நேரத்தில் சொல்கிறாரு, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவிக்கும் ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெறப் போகின்றாராம். அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை வெற்றி பெறுவார். கட்சியை பலப்படுத்தி கொண்டு அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். இதே எப்படியோ எல்லா விடயங்களுக்குமான பதில்கள் இன்னும் சில நாட்களில் கிடைக்கும். திரைசேரி அதிகாரிகளை புதன்கிழமை சந்திக்க உள்ள தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி விடுவிப்பு தொடர்பில் திரைசேரியின் அதிகாரிகளுக்கும் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நாளை மறுதினம் புதன்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு உட்பட இதர பத்திரங்களை அச்சிடுவதற்கு குறைந்தபட்சம் 600 மில்லியன் ரூபாய் முதல் 800 மில்லியன் ரூபாய் வரை நிதி தேவைப்படும் என அரசு அச்சக திணைக்களம் தகவல்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கும் அதிகாரம் நாளை மறுதினம் புதன்கிழமை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கிறது என்ற செய்தியும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு விடுவிப்பது குறித்து திரைச்சேரியின் அதிகாரிகள் மற்றும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற இருக்கின்றது. அரசு அச்சக திணைக்களத்தின் தலைவருக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் அண்மையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது வாக்குச்சீட்டு அச்சிடல் குறித்த விரிவாக பேசப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் நிதியை பெற்றுத் தருவதாக ஆணைக்குழு அரசு அச்சக திணைக்களத்துக்கு வாக்குறுதி அளித்துள்ளது. அரசு அச்சக திணைக்களத்துக்கு நேரடியாக அரசாங்கத்திடம் இந்த தொகையை கேட்க முடியாது. அது தேர்தல்கள் ஆணைக்குழு மூலமாகத்தான் கிடைக்கப்பெற வேண்டும். இதே பிரச்சனை இடம்பெற்றது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படும் போது இதே பிரச்சனை உருவாகியது. அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழு எங்களுக்கு பணம் தரவில்லை, நாங்கள் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கவில்லை என்று அச்சக திணைக்களம் தெரிவித்தது. ஆனால் தேர்தல் ஆணைக்குழு கூறியது எங்களுக்கு திரைசேரியில் பணம் விடுவிக்கவில்லை, எங்களுக்கு வழங்க வாய்ப்பில்லை என்று கூறியது. எனவே தேர்தல் பிற்போடப்பட்டது. சரி, இப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு, மயிரிழையில் அவர் உயிர் தப்பினார். அவரது காதில் ஒரு சிறு காயத்துடன் அவர் உயிர் தப்பியிருக்கிறார். இருப்பினும் கூட இது ஜனநாயகத்துக்கு எதிரான பாரதூரமான ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு, மயிரிழையில் உயிர் தப்பினார், துப்பாக்கிதாரி 45 வினாடிகளில் சுட்டு கொலை என்ற செய்தி வந்திருக்கின்றது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட எதிர்பார்த்துள்ள வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க
பென்சில்வேனியா மாநிலத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரசார ஊர்வலத்தின் போது 20 வயதான துப்பாக்கிதாரி நடத்திய சூட்டில் காயமடைந்தார். இந்த சம்பவம் முழு அமெரிக்காவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது அமெரிக்க வரலாற்றில் உயர்மட்ட அரசியல்வாதி ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட மிக மோசமான வன்முறை நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அன்றைய தினம் மாலை 6:15 மணியளவில் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் முன்பாக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மேடையில் உரையாற்றி கொண்டிருந்த போது தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற துப்பாக்கிதாரி டொனால்ட் ட்ரம்பை அவரது மேடையிலிருந்து 130 யார்ட் தொலைவில் உள்ள கட்டிடம் ஒன்றின் கூரையிலிருந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். துப்பாக்கிதாரியால் சராமாரியாக குறைந்தது 8 துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் ஒரு துப்பாக்கி ரவை ட்ரம்பின் காதை துளைத்து சென்ற வேளை அவரது காதில் இருந்து பீறிட்ட குருதி முகமெங்கும் பரவிய நிலையில் அவர் காதை பிடித்து கொண்டு உடனடியாக குனிந்துள்ளார். இந்நிலையில் கூடியிருந்த கூட்டத்தினர் பீதியுடன் நாலாபுரமும் சிதறி ஓடிய நிலையில் ரகசிய சேவை பிரிவினர் ட்ரம்பை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். அதே நேரத்தில் விசில் சத்தம் கேட்டது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மருத்துவமனையில் சென்றதை அடுத்து ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையின் தான் நலமாக இருப்பதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட கணத்தில் காதருகில் விசில் சத்தம் ஒன்று கேட்டதாகவும் துப்பாக்கி ரவை தனது தோளை கிழித்து செல்வதை உணர்ந்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதே நேரத்தில் துப்பாக்கி சூட்டுடன் ட்ரம்புடன் உரையாடிய ஜனாதிபதி பைடனும் பேசியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற 20 வயது இளைஞன் அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 வினாடிகளில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக அல்லது இன்னும் ஒரு இடத்திலிருந்து அந்த தாக்குதல் மூலமாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இது தனக்கு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். அதிர்ச்சி அளிக்கின்றது துப்பாக்கிச்சூடு குறித்து ஜனாதிபதி ரணில். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் படுகொலை முயற்சி தொடர்பில் தாம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தற்போது நலமாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசியலில் இலங்கையர்களும் இவ்வாறான வன்முறைகளால் சூழப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி ஜனநாயகத்தை பாதுகாக்கும் சட்டங்களை அனைவரும் கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பென்சில்வேனியா மாநிலத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரசார ஊர்வலத்தின் போது 20 வயது துப்பாக்கிதாரி நடத்திய சூட்டில் காயமடைந்தார். எனவே அது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பொதுஜன பெரமுன தொடர்பான ஒரு செய்தி. அந்த செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். இப்பொழுது பொதுஜன பெரமுனவின் ஆதரவென்று எவராலும் வெற்றி பெற முடியாது என்று யார் சொல்றது? பிரசன்ன ரணதுங்க சொல்றார். இவர் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பூரண ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே அவர் இப்பொழுது குறிப்பிடுகின்றார், பொதுஜன பெரமுனவின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சியாலும் வெற்றி பெற முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது சிறந்த தீர்மானம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஜனாதிபதிக்கு மக்கள் நன்றி கடன் பட்டுள்ளார்கள் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிக்கிறார். 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்த ராஜபக்சர்களை நாட்டுக்கு எதிராக ஒருபோதும் செயற்படவில்லை. 2015ஆம் ஆண்டு அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை 2019ஆம் ஆண்டு திருத்தி கொண்டார்கள். பூகோள மட்டத்தில் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்ட தாக்கத்தை நாடு என்ற ரீதியில் நாமும் எதிர்கொண்டோம். கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துக்கு மத்தியில் நாட்டை மூடினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டார்கள் என்றும் அவர் சொல்கிறார். இப்போ ரணில் விக்ரமசிங்கவை அறிவித்தால், ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக அறிவிக்கப் போவதாக அல்லது பொது வேட்பாளராகத்தான் அவர் களமிறங்க போவதாக பேசப்படுகின்றது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முடிவில் தான் எல்லாம் தங்கியிருக்கின்றது, அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இறுதி முடிவில் தான் எல்லாம் தங்கியிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவர்களது முடிவை அறிவித்த பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க தனது முடிவை அறிவிப்பார். சில நேரங்களில் இந்த சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர், அதே போன்று அனுர்குமார் திசாநாயக்க தரப்பினர் உள்ளிட்டோர் சொல்வதை போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடாமல் கூட இருக்கலாம் நிலைமை மாறினால். இப்படி இருக்கும்போது இது எப்படியோ ஐயா, இந்த 1700 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு தரீங்களா, தரமாட்டீங்களா, தருவியா, தரமாட்டியா என்று கேட்டுக்கொண்டு இன்னமும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம்.
இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தொடர போகுது என்று தெரியாது. ஆனால் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் என அச்சுறுத்தப்படுகின்றோம். தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம். வாக்குறுதி அளித்தவாறு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்காத கம்பெனிகளை வெளியேற்றுமாறும் தெரிவித்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை பல பகுதிகளில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். அந்த வகையில் நேற்று காலை 10 மணிக்கு தலவாக்கல நானோயா தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோட்ட கம்பெனிகளுக்கு எதிரான வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தி கோஷம் எழுப்பியிருந்தனர். இதன் போது தோட்ட தொழிலாளர்களது வாழ்க்கை தரம் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அரசாங்கம் வாக்குறுதி அளித்தவாறு 1700 ரூபாவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முன்வராத கம்பெனிகளை பொறுப்பு வாய்ந்த தரப்பு என்ற ரீதியில் அரசாங்கம் முன்வந்து விரட்டி அடிக்க வேண்டும் எனவும் இந்த தோட்ட தொழிலாளர்களது ஆர்ப்பாட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்று. அதே நேரத்தில் தரமற்ற மருந்துகளால் கண் பார்வை இழந்தவர்களுக்கு இழப்பீடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. ரவி குமுதேஷ் சொல்றார். தரமற்ற மருந்துகளால் கண் பார்வை இழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை. நிறைவுகாண் மருத்துவியல் தொழில் வல்லுநர்கள் சங்க தலைவர் ரவி குமுதேஷ் சொல்றாரு. தரமற்ற மருந்துகளால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருந்த போதிலும் பாதிப்புக்குள்ளாகிய தரப்பினருக்கு அத்தியாவசிய மருந்துகளை தனியார் மருந்தகங்களில் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என ரவி குமுதேஷ் சொல்றாரு. அதே நேரத்தில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்லவின் காலத்தில் இந்திய நிதியுதவி திட்டத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட தரமற்ற மருந்துகளால் பலர் கண் பார்வையை இழந்திருந்தனர். அவர்களுக்கு சுகாதார அமைச்சு இழப்பீடு வழங்குவதாக உறுதியளித்திருந்த போதும் தற்போது வரை எவ்வித இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்பதையும் அவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முச்சக்கர வண்டிகள் ஆட்டோ சார்ஜஸ் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைய போகின்றது. பார்க்கலாம் அந்த செய்தி. தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் குறைகிறது. மேல் மாகாணத்தில் இன்று முதல் அமுல். மேல் மாகாணத்தில் இன்று முதல் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க 2வது கிலோமீட்டருக்கு இதுவரை அறவிடப்பட்டது 100 ரூபாய். ஆனால் இனிமேல் நான் நினைக்கிறேன் 10 ரூபாய் குறைப்பாங்கள் என்று பார்க்கலாம். எவ்வளோ குறைக்க போகிறாங்க என்று பார்க்கலாம். ரூபா கட்டணத்தை 10 ரூபாவில் குறைத்து 90 ரூபாவாக அறவிடப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேற்படி சங்கம் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் 100 ரூபாவாகவும் 2வது கிலோமீட்டருக்கு 90 ரூபாவாகவும் அறவிடப்படும். இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இந்த தொகையில் 15% சேர்க்கப்படும். அந்த கட்டணத்தை மீட்டரில் கணக்கிடுவதில் அசௌகரியங்கள் இருப்பினும் ஏதேனும் அநீதி இடம்பெறுமானால் சரியான தகவல்களுடன் போலீசாருக்கும் பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் பயணிகள் அது தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆட்டோவில் போகிற நேரம் சில நேரங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. கொஞ்சம் சிறிது தூரம் போகும்போது என்னத்தை செய்கிறாங்கன்னு தெரியலை. இந்த மீட்டரின் வயர் கலண்டு விட்டதாம், மீட்டர் வேலை செய்யலையா. அப்போ அதுக்கு பிறகு அவங்க சொல்கிற கணக்கை தான் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நடக்குது, சம்பவங்கள் நடக்குது, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இந்த கடந்த 8ஆம் தேதி அத்துருகிரிய பிரதேசத்தில் வைத்து பாதாள உலகத்தினரால் அல்லது ஒரு கோஷ்டியினரால் கிளப் வசந்த சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு நேற்று முன்தினமும் கொழும்பு மற்றும் மாரகம போன்ற பகுதிகளில் பதாதைகள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பாதாள உலக குழுவினருக்கு இடையிலான மோதல்களுக்கான ஆரம்பமாக இது கருதப்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அத பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். அபராத கல்லிவல தர்ஜன பேனர் போஸ்டர் வலினுத் என்ற செய்தி வந்திருக்கின்றது. இந்த மாரகம பொது மயானத்தில் தான் மாக்கந்துர மதுஷின் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எனவே அந்த பூத உடல் இருக்கக்கூடிய இடத்திற்கு முன்பாக இது போன்ற சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் எல்லோரும் மாக்கந்துர மதுஷ் செல்ல வேண்டிய இடத்திற்கு தயாராக இருங்கள். அதே போன்று பாதாள உலக குழுவினரே, இதோ உங்களுக்கான அறிவித்தல், மாக்கந்துர மதுஷ்
சென்ற இடத்துக்கு நீங்களும் செல்வீர்கள் என்றும் அந்த இடத்திலே ஒட்டப்பட்டிருக்கின்றது. சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றதாம். அதே போன்று கொழும்பிலும் பல பகுதிகளில் இவ்வாறான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றதாம். 27 வயதான பெண் ஒருவர் பயணம் செய்திருக்கிறாங்க வத்தேகம கண்டி பஸ்ஸில். பின்னாடி பேருந்தில் போகிற நேரம் பின்னாடி இருந்த மௌலவி ஒருவர் அவங்களோட தலை முடியை வெட்டியிருக்கிறாரு. ஐயா அநியாயமாக இருக்குது. பார்க்கலாம் என்ற திவைன பத்திரிகையிலோ பஸ்ஸேகிய தருணியகே கொண்டே கபாதேமு மௌலவி அத்தனங்குடுவட்ட மௌலவி ஒருவர் தான் இந்த பெண்ணின் தலைமுடியை வெட்டியிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் 1.5 அடி இருந்திருக்கக்கூடிய அல்லது 2 அடி கிட்ட இருக்கக்கூடிய தலைமுடியை 1 அடிக்கு வெட்டியிருக்கிறாரு. இந்த மௌலவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் நடக்குது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சான் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.